Hi friends, welcome to TNPC Mind YouTube channel. இப்போ 2025ல நடக்க போற TNPSC Group 4 Group 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? TNPC தமிழ் சிலபஸை வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இலக்கணத்துல இருந்து 85 கொஸ்டினும், இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டுல இருந்து 15 கொஸ்டினும் வந்து கேட்பாங்க. இந்த பேட்டர்னை பார்க்கறப்பவே நமக்கு வந்து தெளிவா தெரியுது. இலக்கணத்துக்கு தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி புத்தா பப்ளிகேஷன்ல இருந்து தமிழ் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி புத்தா பப்ளிகேஷன்ல ஓல்டு சிலபஸ்க்கு வந்து சிறப்பு பதிப்பு, சாதனை பதிப்புன்னு புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகத்தினுடைய ரிவ்யூ நம்ம சேனல்ல வந்து பண்ணியிருந்தோம். அந்த புத்தகத்துல வந்து குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு 90 கொஸ்டினுக்கு மேல வந்து கேட்டிருந்தாங்க. நியூ சிலபஸ் படி இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் நடக்கல. அதனால நமக்கு இந்த கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போதைக்கு நமக்கு நியூ சிலபஸ் படி ரெஃபர் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே மெட்டீரியல்னா டிஎன்பிஎஸ்சினுடைய கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த புத்தகத்துல உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கண்டென்ட் மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த புத்தகத்திலே வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, புக்கோட இன்டெக்ஸ் பார்த்தறலாம். நியூ சிலபஸ் படி அலகு 1 வந்து இலக்கணம், அலகு 2 சொல்லகராதி, அலகு 3 எழுதும் திறன், அலகு 4 கலைச்சொற்கள், அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு, அலகு 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த புத்தகத்துல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்திருக்காங்க. பொது தமிழ் தேர்வு வினாத்தாள்கள் பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 2024 வரைக்கும் மொத்தம் 40 தேர்வுகளுடைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுல 2022ல இருந்து 2024 வரைக்கும் மொத்தம் 36 எக்ஸாமுடைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அலகு 1 இலக்கணத்துல இருந்து 25 கேள்விகள் வந்து வரும். இதுல என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுதுன்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல் மற்றும் ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். அடுத்து சொல்லுல வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணியும் பெயர், பெயரச்சம் வகை அறிதல், எழுத்துப்பிழை, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். பிரித்தெழுதுக எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை புதிய புத்தகத்துல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகத்துல எங்கெல்லாம் புதுசுன்னு கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் வந்து நியூ புக், பழசுன்னு கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து ஓல்டு புக். அடுத்து பழைய புத்தகத்துல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை கொடுத்திருக்காங்க. அடுத்து 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம், அடுத்து 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம். இந்த 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக எல்லாத்துக்குமே வந்து புரிதல் நோக்கி அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு வந்து டீட்டெயிலா எந்த விதியில வருது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒற்றுவது இயல்பே. தமிழ் பிளஸ் எங்கள் இருக்கா, இதுல இந்த இல்லும் ஏவும் சேர்ந்து தான் வந்து லேன் மாறுது. அப்ப தமிழெங்கள் அப்படின்னு வரும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒற்றுவது இயல்பே. இந்த விதிப்படி என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நிலவு பிளஸ் சென்டர்ல நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த ஊ நம்ம எப்படி எழுதலாம், இவ் கூட்டல் ஊன்னு எழுதலாமா. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இந்த விதிப்படி ஊ வந்து போயிடுமா. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒற்றுவது இயல்பே இந்த விதிப்படி இவ்வும் ஏவும் சேர்ந்து வேன் மாறிடும். அப்ப நிலவென்றுன்னு வரும். நான் பார்த்த வரைக்குமே இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எந்த விதியின் கீழே வருதுங்கிறது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பிரித்தெழுதுகளில் அடுத்து டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எந்த வருஷம் எந்த எக்ஸாமில் கேட்டது அப்படிங்கிறதையும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. CEGS 2024 அப்படின்னா அந்த கோடுக்கான எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. CEGS அப்படின்னா கம்பைன் என்ஜினியரிங் சர்வீஸ் இன் எக்ஸாமினேஷன். எந்த எக்ஸாமில் எந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கனால நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்னே வந்து புதுசு. இதுக்கப்புறம் உங்களுக்கு புத்தக பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம புக் பேக்கும் மொழித்திறன் பயிற்சி மட்டும் வந்து படித்தா பத்தாது. கவிதை பிழை, திருக்குறள், உரைநடை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைப்புகள்லாம் முக்கியமான சொற்களை நம்ம பிரித்து பழகிக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு கவனத்தில் கொள்க அப்படிங்கிற டாபிக் கீழே உங்களுக்கு எல்லாமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, மனமென்றுங்கிறது நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்புல இன்ப தமிழ்ல பாரதிதாசனுடைய பாடலை பாருங்க. தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஓர். இப்படியும் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அடுத்து உள்ளென்றும் இது வந்து 6ஆம் வகுப்புல தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடத்துல வந்து இருக்கு, பெருஞ்சித்திரனாரனுடைய பாடல்ல. அதே மாதிரி தான் அடுத்து 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம், புரிதல் நோக்கி, அடுத்து டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புத்தக பயிற்சி வினாக்கள், அடுத்து கவனத்தில் கொள்க. இந்த மாதிரி தான் இந்த பிரித்தெழுதுக டாபிக் இருக்கு. அடுத்த டாபிக் சந்திப்பிழையை நீக்குதல் பத்தி பார்க்கலாம். சந்திப்பிழை அப்படின்னாவே வல்லினம் மிகும் இடங்களும் வல்லினம் மிகா இடங்களும் பத்தி தான் பார்க்கணும். ஸோ வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்களை பத்தி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் கேட்ட கொஸ்டினும், பொது தமிழில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் புத்தக பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சந்திப்பிழை நீக்குதலும் கொடுத்துருக்காங்க. பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களும் இருக்கு. 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் மொழியை ஆழ்வோம்ல சந்திப்பிழை நீக்குதல் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஆன்சருமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புக்கில் ப்ரூஃபோட காமிக்கிறேன் பாருங்க.
ஸோ இது வந்து 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறது தான். குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டுக்கு வருகை தாருங்கள், என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனது வீடு. ஸோ அந்த கொஸ்டின் இங்கே இருக்கா, அதுக்கான ஆன்சர் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பழைய புத்தகத்தில் இருக்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுகளை பார்த்த கவனத்தில் கொள்க மாதிரியே சந்திப்பிலைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, பள்ளி பாட புத்தக பகுதியில் வல்லினம் மிகும் இடங்கள் சில அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, பேஜ் நம்பர் 56ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பேஜ் நம்பர் 88 வரைக்குமே இருக்கு. கிட்டத்தட்ட 30 பேஜுக்கு மேல பள்ளி பாட புத்தகத்துல இருந்து வல்லின மிகும் இடங்கள்ல இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம். ஆனா 2022 எக்ஸாம்ல 10ஆம் வகுப்பு தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பாடத்துல இந்த நுழையும் முன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் இந்த கொஸ்டினே வந்து எடுத்திருக்காங்க சந்திப்பிலைக்கு. ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் எழுத போறவங்க வந்து தகுதி தேர்வு மட்டும் கிடையாது, தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. அப்படிங்கிறப்ப தகுதி தேர்வு எக்ஸாமை விட இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம மேக்ஸை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கோ, அதே மாதிரி தான் இலக்கணம். நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இலக்கணமும் வந்து ஈஸியா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்துல இருந்து மட்டும் இந்த சந்திப்பில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை தாண்டி வேற வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தில். இதை பாருங்க, பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். 6ஆம் வகுப்பு புத்தகத்துல நுழையும் முன்ல பாருங்க, பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். இந்த நியூ சிலபஸ் படி நீங்க இப்படிதான் வந்து படிக்கணும். இப்போ ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா அதுல சந்திப்பிலை சம்பந்தமா ஏதாவது இருக்கா, நிறுத்தற்குறி சம்பந்தமா ஏதாவது இருக்கா, அதிலிருந்து ஏதாவது எதிர்ச்சொல் எடுக்க முடியுமா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வந்து பத்தாது, அதுக்குள்ளே எக்ஸாமே முடிஞ்சிடும். பட் இந்த புத்தகத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடு. புத்தக பயிற்சி வினாக்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் பேஜ் தான் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு வந்து பத்தாது. இந்த புத்தகத்தில் உங்களுக்கு வெளி விவரம் அப்படிங்கிற தலைப்பு கீழே குறில் நெடில் வேறுபாடு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே பேஜ் திருப்புறம் பார்த்துக்குங்க. அடுத்து எப்பயும் போல டிஎன்பிசியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அதேமாரி லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த புத்தகத்தில் உங்களுக்கு வெளி விவரம் அப்படிங்கிற தலைப்பு கீழே இன்னும் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அழகு 2ல் சொல்லகராதிலேருந்து 15 கேள்விகள் வந்து வரும். இதில் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுதுன்னா, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கிற்கு இணையான தூய சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம், சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேர்ச்சொல் அறிதல், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், ஊர் பெயர்களின் மறுவு, பிழை திருத்தம், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல், அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் டாபிக் பாருங்க. புக் பேக்கில் மொழித்திறன் பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டிஎன்பிசிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்லும் பொருளும் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எதிர்ச்சொல் கொஸ்டின்லாம் வந்து எடுப்பாங்க. இந்த புத்தகத்திலும் நமக்கு அந்த மாதிரி தான் சொல்லும் பொருளும் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அசதி அப்படின்னா சுறுசுறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது 6th புக்கில் இன்பத்தமிழ்ங்கிற பாடத்தில் சொல்லும் பொருளும்ல இருக்குது. அசதி அப்படின்னா சோர்வு அப்படின்னா அதற்கான எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து மட்டும் எதிர்ச்சொல் கொடுக்காம சொல்லும் பொருளும்லேருந்து நிறைய எதிர்ச்சொல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தொடர்பு இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் வந்து தொடர்பு இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து 8 தொகை நூலை வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் வந்து 10 பாட்டு நூல் வச்சுருந்தாங்கன்னா அந்த 10 பாட்டு நூல் வச்சுருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து தப்பு. ஏன்னா மீதி 3க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து 8 தொகை நூல்கள். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த டாப்பிக்கில் எந்த தலைப்புகள் இருந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அது வந்து இலக்கியமாக இருக்கலாம், இலக்கிய தகவல்கள், தொகை சொற்கள், சிறப்பு பெயர்கள், இதழ்கள், தமிழ் இலக்கணம், இலக்கண எடுத்துக்காட்டுகள், நூலாசிரியர், இலக்கண குறிப்பு, மொழியியல், சிற்பக்கலை, இசைக்கருவிகள், கடற்பயணம், ஓவியம், அப்புறம் பிற அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பூவி நிலைகள், சமூக ஊடகங்கள், பறவைகள் இடம்பெயர அடிப்படை, சேர நாட்டின் துறைமுகப்பட்டினம், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக எப்பயும் போல் டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அப்புறம் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள், இதிலிருந்தும் நமக்கு வந்து பொருந்தா சொல் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குலை வகை பொருந்தா சொல்லை கண்டறிதல். கொத்து, அழியல், தாறு, அழகு. இதில் கொத்து,
தாறு, அழகு அப்படிங்கிறது 3 வந்து பார்த்தீங்கன்னா குலை வகை. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. குலை வகை. அழியல் அப்படிங்கிறது கெட்டுப்போன காய்கனி வகை. இங்க இருக்கு பாருங்க. அழியல். இந்த 4ல அழியல் அப்படிங்கிறது தான் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்ப இதுதான் வந்து பொருந்தாத சொல். அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். இந்த டாபிக்லயும் உங்களுக்கு வெளி விவரம் அப்படிங்கிற தலைப்புல வலுவு சொற்களை திருத்துதல்ல வந்து உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த புத்தகத்துல உங்களுக்கு வெளி விவரம் அப்படிங்கிற தலைப்புல ஊர் பெயர்களினுடைய மறுவு நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இந்த டாபிக்ல உங்களுக்கு இணைப்பு சொல்லால் நிரப்புக அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த டாபிக் உங்களுக்கு புக் பேக்லயும் மொழித்திறன் பயிற்சியிலையும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஆனா இது நீங்க ஸ்கூல் புக்ல ஒரு பாடமா படிக்கிறப்ப உங்களுக்கு இணைப்பு சொற்கள் வந்து நிறையா வந்து இருக்கும் உள்ள பாடத்துக்குள்ளேயே. அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கவனத்தில் கொள்க அப்படிங்கிற டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசிலையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இதிலிருந்து கொஸ்டினும் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இணைப்பு சொல்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேஜஸ்க்கு மேலே இருக்குது. தெரிந்து தெளிவோம், அறிந்து கொள்க இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பலபொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்கும் வெளி விவரம் அப்படிங்கிற தலைப்பு கீழே உங்களுக்கு நிறைய வந்து வெளி புத்தகத்துல வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அழகு 3 எழுதும் திறன். இதுல இருந்து உங்களுக்கு 15 கேள்விகள் வந்து வரும். இதுல என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுதுன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, மரபு தமிழ், திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, நிறுத்தல் குறியீடுகள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது உங்களுக்கு புக் பேக்லையும் மொழித்திறன் பயிற்சியிலையும் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். இந்த தலைப்புக்கும் டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி எடுத்திருக்காங்களோ அதை மாடலாக வச்சு கவனத்தில் கொள்கையில் உங்களுக்கு நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில். கிட்டத்தட்ட இதுவும் உங்களுக்கு ஒரு 20 பேஜுக்கு மேலே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நிறுத்தற் குறியீடுகள். மற்ற டாப்பிக்கில் கவர் பண்ண மாதிரியே இந்த டாப்பிக்கும் கவனத்தில் கொள்கையில் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து நிறைய நிறுத்தல் குறியீடுகளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 8 பேஜுக்கு உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அழகு 4ல் வந்து கலைச்சொற்கள். இதிலிருந்து உங்களுக்கு 10 கேள்விகள் வந்து கேட்பாங்க. இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் 6th to 12th நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதிலிருந்து உங்களுக்கு 15 கேள்விகள் வரும். இதில் என்ன டாபிக்லாம் கவர் ஆகுதுன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், ஊமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல். மரபு தொடரின் பொருளறிதல் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம் சிறப்பு தமிழ்ல இருந்தும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல வந்து கண்டென்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 6 வந்து எளிய மொழிபெயர்ப்பு. இதுல இருந்து உங்களுக்கு 5 கேள்விகள் வந்து வரும். இதுல என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுதுன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் மற்றும் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல் இந்த டாபிக் உங்களுக்கு 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இருந்து கண்டென்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு 15 கேள்விகள் வந்து வரும். இதுல என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுதுன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரம் மட்டும்தான், அறநூல்கள் தொடர்பான செய்திகள், தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உவே சுவாமிநாதர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலகுவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவநேய பாவனார், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜி யுப்போப், வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். இந்த யூனிட்ல உங்களுக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள்ல நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. திருக்குறளுக்கு நியூ சிலபஸ் படி 20 அதிகாரம் இருக்கு. அப்போ நம்ம 200 குறள் வந்து படிக்கணும். ஸ்கூல் புக்கில் வந்து எல்லா குறளுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு சிலபஸ் படி 200 குறளுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செய்யுளுக்கான விளக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள். இதுவுமே உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் இதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் சிலபஸ்னுடைய கண்டென்ட் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. அது நியூ புக்காக இருந்தாலும் சரி, ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, இல்லை வெளி புத்தகத்தில் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதையும் நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பள்ளி பாட புத்தகத்தில் வந்து சிலபஸ் ரிலேட்டடாக நமக்கு எந்த அளவுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டென்ட்டும் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக இந்த புக்கு வாங்கலாமா வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12
12ஆம் வகுப்பு புதிய புத்தகம், பழைய புத்தகம், சிறப்பு தமிழ்லயுமே பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக் 2மே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 76 எக்ஸாமினுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அது மட்டும் இல்லாம சிலபஸ் ரிலேட்டடா வெளி விவரங்களும் நிறைய வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண புத்தா பப்ளிகேஷனோட பொது தமிழ் சிறப்பு பதிப்பு, சாதனை பதிப்பு புத்தகத்துல வந்து குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு 90 கொஸ்டினுக்கு மேல வந்திருந்தது. அதே மாதிரி இப்போ வரப்போற குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு இலக்கணம் கொஸ்டின் வந்து பள்ளி பாட புத்தகத்துல வந்து மட்டும் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த முறையும் இந்த புத்தகத்துல வந்து 90 கேள்விகளுக்கு மேல வரும். ஸ்கூல் புக்ல இருந்து எங்க இருந்து எடுத்தாலும் சரி, ஒரு மூலையில இருந்து எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு பாடத்துக்கு இடையில இருந்து எடுத்திருந்தாலும் சரி, எல்லாமே இந்த புத்தகத்துல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. புத்தா பப்ளிகேஷன் புக்ல கண்டென்ட் நல்லா இருக்கு, ஆனா பேப்பர் குவாலிட்டி லோவா இருக்கு நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. இந்த புத்தகத்துல உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பேப்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்துல 635 பேஜஸ் இருக்கு. இதோட விலை வந்து 500 ரூபா. போஸ்டல் சார்ஜ் வந்து ஒரு 100 ரூபா. மொத்தமா நீங்க 600 ரூபா வந்து பே பண்ணணும். இந்த புத்தகத்தை நீங்க புத்தா பப்ளிகேஷனோட வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் புத்தா பப்ளிகேஷனோட புக்கும் சுரேஷ் அகாடமியோட தமிழ் புக்கும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த 2 புக்கும் கம்பேர் பண்ணி கூட நான் ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை பத்தி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், பாய்.